இதுவரை நீங்கள் ஜெபம் பண்ண தெரியாதவர்களாக இருந்தால் ஒன்றும் தவறு இல்லை. ஜெபம் பண்ண பழங்கிக் கொள்ளுங்கள், வைக்கப்படாமல் இருங்கள். அப்படியானால் நம்முடைய மனதில் உள்ளது வார்த்தையாக நாம் சொல்ல வேண்டும் என்பது இதில் புரிகிறது. இதுவரை நீங்கள் வேதத்தை முழுமையாக வாசிக்காமல் இருந்தால் பரவாயில்லை. தினந்தோறும் வேதத்தை வாசிக்க திருமணம் பண்ணுங்கள். இந்த ஆண்டிலிருந்து வேதத்தை அதிகமத்திலிருந்து முழுமையாக வாசிக்க வேண்டும் என்று திருமணம் எடுங்கள். வேதமே வெளிச்சம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென்.